வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷ வாயுவினை தடுக்க பெங்களூரு குழு ஆய்வு. புதுச்சேரி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு 59% தேர்வர்கள் பங்கேற்பு. ரெஸ்டோ பார்களை மூட கோரி ஆளுநரை சந்தித்த பாஜக அமைச்சர் சாய்தே சரவணகுமார். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நீட் தேர்வில் ஊழல் முறைகேடுகள் விசாரணை நடத்த கோரி மாணவர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவு நீரில் விஷவாயு கலந்து தாக்கி 3 பேர் இறந்த இடத்தில் இன்று பெங்களூரிலிருந்து வந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவு நீரில் விஷவாயு கலந்து தாக்கி 3 பேர் இறந்த இடத்தில் இன்று உழவர்கரையை சார்ந்த அதிமுக பிரமுகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவனருமான முனைவர் அருள் செழியன் பார்வையிட்டார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அவர் பார்வையிட்டார். மேலும் அவருடைய நண்பரான கிரீன் என்விரோ பொலிஸ்டர் நிறுவன தலைவர் ரணதேவ் ஆனந்த் PhD மற்றும் அவருடைய துணைவியார் காயத்ரி ஸ்ரீ PhD பெங்களூரிலிருந்து வர வைத்த இந்த நிகழ்விற்கான காரணத்தையும் அதனை சரி செய்ய வேண்டிய டெக்னிக்கல் விஷயங்களையும் ஆராய்ந்து பல அணுகுமுறைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விளக்கினார். மேலும் அரசு ஏற்பாடு செய்யும் ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் தனது சொந்த செலவில் இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை புதுநகரில் உள்ள செல்வமுருகன் ஆலயத்தின் வாசலில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த சேவையை பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு பணியில் உள்ள முன்கள பணியாளர்களுக்கு, மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்வில் உழவர்கரையை சார்ந்த லூர்தராஜா, அன்பு, பாஸ்கர், குரு ஜெகன், புதுநகர் குரு, செல்வம், சுரேஷ், ரிச்சி, டேனி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் 99% பேர் கலந்து கொண்ட தேர்வு எழுதினர். இத்தேர்விற்கு அட்மிட் கார்டு மற்றும் புகைப்படம் உள்ள அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நாடு முழுவதும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு இன்று நடந்தது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மகளிர் பொறியியல் கல்லூரி, பெத்திச்செட்டிப்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, உப்பளம் இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 2 என 7 மையங்களில் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நடந்தது. காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை முதல் தாள் தேர்வும், மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை 2ஆம் தாள் தேர்வு நடந்தது. இந்த தேர்வு எழுத 2578 பேர் விண்ணப்பித்திருந்தனர். பெண்கள் 849, ஆண்கள் 672 என மொத்தம் 1521 பேர் தேர்வு எழுதுகின்றனர். விண்ணப்பித்தவர்களின் 59% பேர் தேர்வு எழுதினர். இத்தேர்வையொட்டி காலை 8 மணிக்கு தேர்வு மையங்களில் தேர்வர்கள் குவிய தொடங்கினர். தொடர்ந்து அட்மிட் கார்டு மற்றும் புகைப்படம் உள்ள அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட தேர்வர்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை கொண்டு வருவதை தடுக்க மெட்டல் டிக்கெட்டர் மூலமும் தேர்வர்கள் சோதனை செய்யப்பட்டனர். தேர்வு மையங்களுக்கு முன்பு பாதுகாப்பு பணியில் போலீசார் பணி அமர்த்தப்பட்டிருந்தனர். மேலும் தேர்வர்களின் வசதிக்காக பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல காலை 7 மணி முதல் 8:15 மணி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆளும் கூட்டணி கட்சியின் அமைச்சர் தனக்கு தெரியாமலேயே தன் தொகுதியில் திறக்கப்பட்ட ரெஸ்டோ பார்களை மூட துணைநிலை ஆளுநரிடம் நேரடியாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் என்றால் பிற மாநிலத்தவர் நினைவுக்கு வருவது சரக்கு மட்டுமே. இதற்கு காரணம் பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து தெருவுக்கு தெரு திறக்கப்பட்டுள்ள மதுபான பார்கள், சாராய கடைகள். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் சுற்றுலா வளர்ச்சிக்காக குடியிருப்புகள் மத்தியில் ரெஸ்டோ பார்கள் திறக்க ஏராளமான அனுமதி கொடுக்கப்பட்டது. கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டது. நள்ளிரவு வரை இயங்கும் ரெஸ்டோ பார்களால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசிய தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். எனது தொகுதியான ஓசுடு தொகுதியில் எனக்கு தெரியாமல் தொண்டமானத்தம் கிறிஸ்து கல்லூரி எதிரிலும் தொத்திப்பட்ட மாதா கோவில், மீனாட்சி கோவிலுக்கு இடையில் திறக்கப்பட்ட ரெஸ்டோபர்களை உடனடியாக அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கூடப்பாக்கம் கிராம மத்தியில் அமைந்துள்ள பார் அகற்ற கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து முறையிட்டேன். அதனை உடனடியாக மாற்றி தருவதாக உறுதியளித்தார் என்றார். ஆளும் கூட்டணி கட்சியின் அமைச்சர் தனக்கு தெரியாமல் தன் தொகுதியில் திறக்கப்பட்ட ரெஸ்டோபர்களை மூட துணைநிலை ஆளுநரிடம் நேரடியாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நீட் தேர்வில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடந்த ஊழலை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் ஆர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தன் பேசுகையில், பல உயிர்களை காக்கும் புனிதமான மருத்துவ கல்வி பயில மாணவர்களுக்கு திறன் உள்ளதா என்று சோதிக்கவே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று பணக்கார மாணவர்களிடத்தில் தேர்வுக்கு முன்னதாகவே ஒரு வினாத்தாளிற்கு 50 முதல் 75 லட்சம் வரை பெற்றுக்கொண்ட மத்திய பாஜக அரசு விற்றுவிட்டது. இது தொடர்பாக உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இலங்கையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கொழும்பு கம்பன் விழா வெள்ளவத்தை நகரில் உள்ள விவேகானந்தா அரங்கில் இன்று துவங்கியது. ஆயிரக்கணக்கான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகரும் கம்பன் கழக செயலாளருமான வே.பு. சிவக்கொழுந்து, மலேசிய நாட்டின் முன்னாள் அமைச்சர் டத்தோ சரவணன், பேச்சாளர் மாது, கவி சக்கரவர்த்தி, கம்பன் பட இயக்குனர் ரவி, குணவதி மைத்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. இதில் 100கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர். தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் புதுச்சேரி தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகா ஆசனங்களை செய்துள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது. மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒரு நிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய குடமுழக்க விழாவையொட்டி நடைபெறவுள்ள திருப்பணிகள் துவக்க விழாவில் சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளுடன் திருப்பணி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஆண்டுதோறும் திருவிழாக்களும் பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழா நடத்த கிராம பொதுமக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதன் துவக்க விழாவான இன்று இவ்வாலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தில் சேதமடைந்துள்ள சிற்பங்கள் மற்றும் கட்டிட வேலைகளை செப்பனிட்டு புதிய வண்ணங்கள் பூசப்பட்டு ஓராண்டு நிறைவுக்குள் கும்பாபிஷேகம் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு திருப்பணி வேலைகளை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி, பாண்டுரங்கன், தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், ரவி, அதிமுக நிர்வாகிகள் ஜீவா, பாலு, கோபி, செல்வம், தனசிங்கம், குட்டி, ஆண்டி, சமூக சேவகர் குமாரவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார் சிறப்பித்தனர். இவர்களுக்கு ஆலய திருப்பணிக்குழு சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்கவர் காலனியில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சமூக சேவகர் அருண் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை வியாபாரி சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார்.
அதன்படி வெயில் காலங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச நீர்மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினர். அது மட்டுமின்றி தெருவோர வசிக்கும் மக்களுக்கு பெட்ஷீட் மற்றும் கொசுவலை, இரவு நேர துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு, டீ, பிஸ்கட் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வருகிறார். தொடர்ந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் புத்தகப்பை, நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு இணையதளம் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்ற அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்களை குறித்து மாணவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று நரிக்குறவர் காலனி சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர் அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில், மாணவர் ஒருவர் 9 வயது ஆகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவனை பள்ளிக்கு அனுப்பினால் உங்கள் வீடு இடிந்து விடும் அளவில் உள்ளது, அந்த வீட்டை புதியதாக கட்டித் தருகிறேன் என கூறியதன் பெயரில் அந்த மாணவனை அவர்களது பெற்றோர்கள் தற்பொழுது பள்ளிக்கு அனுப்பியுள்ளனர். எனவே அருண் தான் கூறியது போல் வீட்டை புதியதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திறந்த வெளியில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடியபடி சென்றனர். மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்து பாதகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இப்பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர் கம்பம் விளையாட்டினை செய்து காண்பித்தனர். இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமான கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த சத்திரிய அகாடமியைச் சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார். ஓடும் ரயிலில் நடைபெற யோகா நிகழ்ச்சியை உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆணைப்படி பீஸ் மற்றும் கியூரி யோகா சென்டர் மூலம் இன்று புதுவை ரயில் நிலையத்திலிருந்து தடம் மாற வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுவை ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை செல்லும் ஓடும் ரயிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஏராளமான மாணவ மாணவியர்களை வாழ்த்து பேசினர். குறிப்பாக இந்த 10 வருட சர்வதேச யோகா தினம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு யோகாவின் பங்கு என்ற கருத்துருவின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டது. ஆகவே இந்நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி பெறும் பெண்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் மற்றும் கியூரி யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா சிறப்பாக செய்திருந்தார். ஆகவே இந்நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி பெறும் பெண்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் மற்றும் கியூரி யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் சர்வதேச யோகா சாம்பியன் பட்டம் வென்ற யோகன் தசரதன் தலைமை தாங்கினார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காளப்பன், இருதயராஜ், காகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகையை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள உலகநாயகி அம்மன் கோவிலுக்கு கடந்த 31ஆம் தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடிச் சென்றார். புதிய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கோவில்களை தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை கிரைம் ரெக்கார்டு பியூரோ ஆய்வு செய்தனர்.
அதில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த சுகுன்ராஜ் வயது 26 என கண்டுபிடிக்கப்பட்டது. கைரேகை பதிவுகளை தீவிரமாக ஆய்வு செய்த போது பல திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. நெல்லித்தோப்பு சிக்னல் அருந்ததி நகர் முத்தாளம்மன் கோவில், ஐயனார் நகரில் உள்ள முருகன் கோவில், ஐயனார் நகரில் உள்ள முருகன் கோவில், பாகூரில் ஒரு கோவில், கடலூர் புதுநகரில் 2 கோவில் என 6 கோவில்களில் உண்டியல் உடைத்து திருடியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சிறப்பு அதிரடிப்படை மற்றும் கிழக்கு கிரைம் போலீசார் சுகுன்ராஜ் இருக்கும் இடத்தை தேடினர். சேலத்தில் மறைந்திருந்த சுகுன்ராஜை போலீசார் பிடித்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகுன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தின் சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள AFT மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டும் நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் 16ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்ட நூல்களை வெளியிட்டு மரபு மாமணி விருதுகள், மரபு பாவலர் சான்றிதழ் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் முன்னிலை வகித்தார். மேலும் தமிழ் மாமணிகள் இலக்கியன் துறை மல்லிரையன், மரபு மாமணிகள் தேவகி ஆனந்து செல்வி, பங்கசம்மாள் நூலாய்வுரை வழங்கிய தமிழ் மாமணி பூங்குடி பராங்குசம், வாழ்த்துறை வழங்கிய தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன், தமிழ் திரு தமிழ்மணி பேராசிரியர்கள் முனைவர் ஆவை நிர்மலா, முனைவர் புதுவை கிருட்டினா ஆகியோர் நூலின் முதற்கட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பேராசிரியர் முனைவர் அங்காளம்மாள், பேராசிரியர் முனைவர் வைத்தியநாதன் மரபு மாமணி விருதுகளை, மரபு பாவலர் சான்றிதழ்களை, பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். அனைவருக்கும் விழாவிற்கு வருகை தந்த சான்றோர்கள், தமிழ் அலுவலர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பெற்றோர்கள், அன்பர்கள், நண்பர்கள் மற்றும் பாவலர்கள், பொறுப்பாளர்கள், நூலாசிரியர்கள், கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், தமிழக அரசு அயலக எழுத்தாளர் விருத்தாளர் அருணா செல்வம், கலைமாமணி கிருட்டிணகுமார் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய 86வது மாதாந்திர கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் ஆக்ஸ்லியா சாட் அண்ட் GPT AI டூல்ஸ் ஃபார் HR என்ற தலைப்பில் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவுரைக்கப்பட்டது. விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது. மற்றும் 25 ஆண்டுகள் தொடர்ந்து 100% தேர்ச்சி அளித்த ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு PTYHRC சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் SP பாஸ்கர், ESI முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கு பெற்றனர். இறுதியோடு சிறப்பு விருந்தினரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடினை PTYHRCயின் தலைவர் டக்ளஸ் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் நிஷா பேகம், பொருளாளர் ராஜை, துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலர் மகேந்திரன் விழாவை சிறப்பாக நடத்தினர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமையில் புரட்சி கவிஞரும் தந்தையர்
மேன்மையும் என்ற தலைப்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் தந்தையர் மேன்மையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட காணிக்கைப்பிள்ளை தோட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்த பொழுது நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் அவர் வசிக்கும் காணிக்கை பிள்ளை தோட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையை தெரியப்படுத்தினார். அப்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பணிகள் நடைபெற முடியாத சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் விதிகள் முடிந்தவுடன் உடனடியாக இப்பகுதியில் குடி தண்ணீர் வருவதற்கு நான் முழு பொறுப்பை ஏற்கிறேன் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து காணிக்கைப்பிள்ளை தோட்டம் பகுதியில் புது குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கி அங்குள்ள மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். மேலும் அந்த பகுதியை இன்று இவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பொதுமக்கள், சமூக இயக்கங்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 60 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷ வாயுவினை தடுக்க பெங்களூரு குழு ஆய்வு. புதுச்சேரி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு 59% தேர்வர்கள் பங்கேற்பு. ரெஸ்டோ பார்களை மூட கோரி ஆளுநரை சந்தித்த பாஜக அமைச்சர் சாய்தே சரவணகுமார். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நீட் தேர்வில் ஊழல் முறைகேடுகள் விசாரணை நடத்த கோரி மாணவர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து கைவரிசை காட்டிய வளைதுடன் கைது. 50 கிராம் நகை பறிமுதல். ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் காரணமாக AFT திடலில் தற்காலிக பேருந்து சேவை துவக்கம். இத்துடன் எஸ்பிடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.